ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்ற மிஷனரி இயக்கமாக உங்களை வாழ்த்துகிறோம். இடாமம் 6வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த பழைய ஏற்பாட்டிலே நிறைய நேரங்களில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. யாருக்கு இந்த அவருடைய ஆசீர்வாதம் என்றால், மோசே ஆரோன் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார். நம்முடைய ஆலயங்களிலும் கடைசியாக நம்முடைய போதகர் நம்மளை அனுப்பி வைக்கும் பொழுது இதே வார்த்தையை சொல்லி அனுப்பி வைக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம், அதே போல நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். காக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பறவைகள், மிருகங்கள், இவைகளிலே தாய் பறவை, தாய்மை உள்ள மிருகங்கள் தன்னுடைய குட்டிகளையும் தன்னுடைய குஞ்சுகளையும் அதிகமாக பாதுகாக்கிறது. நான் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்பதாக ஒரு 4 குஞ்சுகளை அழைத்து சென்ற ஒரு பெண்மயிலை பார்த்தேன். அந்த குஞ்சுக்கு ஏதோ அது ஆபத்து ஏற்படுமோ என்று சந்தேகப்பட்டு அது செல்லுகிற இடமெல்லாம் ஒரு சத்தத்தை எழுப்பி கொண்டு செல்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த குஞ்சுகள் அந்த தாய் பறவையை நோக்கி செல்கிறது. அப்படி செல்லும் பொழுது அது அந்த தாய் பறவை அவைகளை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல என்று சொல்லி. இன்னொரு வசனம் சொல்லுவது, பறந்து காக்கிற பட்சியை போல என்று வேதம் சொல்கிறது. அப்படி தாய் பறவையானது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதிலே மிகுந்த சிரத்தை எடுக்கிறது, அக்கறை உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் இஸ்ரவேல் மக்களை எப்படி அவர்களை ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல, அவர்களை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். சரி, அதனால நமக்கு என்ன பயன் என்றால், நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறுகிறோம். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் நமக்கும் கிடைக்கிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் என்பதோடு இல்லாமல், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எப்படி பாதுகாப்பை கட்டளையிடுகிறாரோ அதே போல நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டோம் அல்லவா, நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மேலான ஒரு காரியம். சீடர்கள் எப்படி விசுவாசித்து அவர் அழைத்த உடனே வந்தார்களோ அதே போல நாமும் கூட அவரை யாரும் பார்க்கவில்லை, நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், ஆலயங்களிலே கற்றுக் கொடுத்தார்கள். நிறைய காரியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அதை நாம் விசுவாசித்தோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை கனம் பண்ணி ஆண்டவர் நம்மளை இஸ்ரவேலராக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாற்றுகிறார். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் நமக்கு உரியதாக இருக்கிறது. நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். அந்த பாதுகாப்பை எனக்கு ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் நடத்தும் பொழுது அவர் பறந்து காக்கிற பட்சி போல நம்மை கூட இருந்து பாதுகாக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலுக பண்ணுகிற தெய்வமாகவும் இருக்கிறார். அந்த தெய்வத்தண்டை நாம் பாதுகாப்பாக அந்த தெய்வத்தின் சிட்டைகளின் கீழே அடைக்கலம் போகும்போது நமக்கு நிலைவாரமான வாழ்வு உண்டு. நம்மளை எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மளை பாதுகாக்கிறார். இயேசுவின் நாமும் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இஸ்ரவேலருக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிடுகிறேன். நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக உம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாறுகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை, என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறோ அதை எங்களுக்கு தருகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.